அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய் டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுலுடன் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. டெல்லியில் உள்ள சோனியா காந்தி வீட்டிற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிற நிலையில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் நிலையில் சோனியா மற்றும் ராகுலுடன் விஜய் சந்தித்திருப்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை முதலமைச்சர் விஜய் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது டெல்லியில் முதலமைச்சர் விஜய் பயணம் மேற்கொண்டிருக்கிற நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுலை சந்தித்திருக்கிற நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஒரு குறுகியான சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய 10 ஜன்பத் சோனியா காந்தி அவர்களுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தின் முகவரி அதுதான். இந்த இல்லத்தில் வைத்துதான் தற்போது சமீப காலமாக அவர் முக்கியமான தலைவர்கள், முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்து வருகின்றார். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் மருத்துவர்கள் அவரை முடிந்தவரை ஓய்வில் இருக்க சொல்லியிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் தவிர்க்க முடியாத முக்கியமான சந்திப்புகளை மட்டும்தான் அவர் மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய தினம் டெல்லிக்கு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் முதல்வர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர்களை சோனியா காந்தி அவர்கள் சந்தித்திருக்கின்றார். அந்த வகையில் சரியாக ஒரு 6-7 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் வைத்து தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை சோனியா காந்தி அவர்கள் சந்தித்திருக்கின்றார். சந்திப்பின் பொழுது ராகுல் காந்தி அவர்களும் உடன் இருந்திருக்கிறார். மிக மிக முக்கியமான ஒரு புகைப்படமாக அது தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. புன்னகை தவழும் அந்த முகங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அரசியல் ரீதியில் நிறைய சந்தேகங்கள் என்பது இருந்தது. ஏன் இன்னமும் சோனியா காந்தியை முதல்வர் விஜய் சந்திக்காமல் இருக்கின்றார்? கூட்டணி அமைந்து 1 மாதத்திற்கு மேலாக போகின்றது. ஏற்கனவே ஒரு முறை முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்த போதும் ஏன் ராகுல் காந்தி சோனியா காந்தி சந்திக்காமல் இருந்திருக்கிறது என்ற நிறைய கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் அந்த கேள்விகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இது அமைந்திருக்கின்றது. ஆனாலும் இன்னொரு கேள்வியும் இதிலிருந்தே எழுந்திருக்கிறது. முக்கியமாக பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த சந்திப்பின் பொழுது உடன் இருந்திருக்கிறார் என்பதற்கான புகைப்படங்கள் எதுவும் இதுவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியாகவில்லை. ஆனால் முதல்வர் விஜயை சந்திப்பதற்கு ஒரு 3/4 மணி நேரத்திற்கு முன்பாக கர்நாடகா மாநிலத்தின் முதல்வரான டி.கே. சிவகுமார் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் பொழுது உடன் இருந்தார் பிரியங்கா காந்தி உடன் இருந்திருக்கின்றார். ஆனால் இந்த சந்திப்பின் பொழுது பிரியங்கா காந்தி இருந்திருப்பதற்கான எந்த அடையாளமும் இல்லை. ஏன் பிரியங்கா காந்தி இல்லை என்ற அடுத்த கேள்வி இருக்கின்றது. அதே போல உள்ளே என்ன பேசப்பட்டது என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்தியா கூட்டணிக்குள் இவரை முதல்வர் விஜய் அவர்களை கொண்டு வருவதற்கான விஷயங்கள் எதுவும் இருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. மிக முக்கியமான அந்த சந்தேகங்கள் என்பது இந்தியா கூட்டணிக்குள் வருகிறாரா இல்லையா என்பதை தாண்டி காங்கிரஸ் மற்றும் தாவேக ஒரு நீண்ட நெடிய கூட்டணிக்கு தயாராகிறார்களா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்து வந்த நிலையில் ஆம், இவர்கள் அந்த நீண்ட கால கூட்டணிக்கு தயாராகிறார்கள் என்பதை தான் இந்த சந்திப்பின் மூலமாக உறுதியாகி இருக்கின்றது. இதற்கு முன்பாக திமுக தலைவர் முதல்வராக இருந்த பொழுது மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு வந்தால் சோனியா காந்தியை சந்திப்பார். ஒரு 10 நிமிடம் நடைபெறக்கூடிய மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இது இருக்கும். இந்த முறையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சந்திப்பாக வந்திருக்கின்றது. பரஸ்பரம் அவங்க பூங்குத்துகளை கொடுத்து மரியாதையை தெரிவித்துக் கொண்டார்கள். சால்வைகளை கொடுத்து மரியாதைகளை பரிமாறிக்கொண்டார்கள். மற்றபடி ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையாக ஒரு சந்திப்பாக இது நடந்திருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. போன முறை முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி வந்த பொழுது எதையெல்லாம் செய்ய முடியாமல் போனதோ அது அத்தனையுமே இந்த முறை அவருடைய இந்த பயணத்தில் செய்திருக்கின்றார். சோனியா காந்தி ராகுல் காந்தியுடனான சந்திப்பு நடந்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு, கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு மாநில முதல்வர்களுடனான சந்திப்பு, மத்திய அமைச்சர்களுடனான சந்திப்பு என்பது என்று கிட்டத்தட்ட அவருடைய புரோகிராம் என்பது முழுமையாக இருக்கிறது. இந்த காங்கிரசுடனான சந்திப்புக்கு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சிபிஐ அலுவலகத்திற்கு, அஜோய் பவன் என்று சொல்வார்கள், அந்த அலுவலகத்திற்கு முதல்வர் விஜய் அவர்கள் செல்கின்றார். மாநில முதல்வர்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு, இந்த அலுவலகத்திற்கு செல்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். அந்த வகையில்
சிபிஐ கட்சியின் அலுவலகத்திற்கு சென்று டி ராஜாவை அடுத்ததாக சந்திக்க இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.